என்னங்க? ம். 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 ஆ. சரிதானோ, லைட் ஆஃப் பண்ணிட்டு படு. அ, என்னங்க? என்ன? அடுத்த மாசம் என் ஃப்ரெண்டு ஸ்ரீதேவியோட கல்யாணம் வருதுங்க. எனக்கு அந்த கல்யாணத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்குங்க. ஆனா என் கழுத்துல போட ஒரு செயின் கூட இல்லங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு கோல்ட் செயின் ஒன்னு வாங்கித்தாங்க. என்னது, கோல்டு செயின் வாங்கி தரணுமா? ஆல்ரெடி நான் ஒரு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆகி இப்போ ஒரு கம்பெனிக்கு மாச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு மாசம் 25,000 தான் சம்பளமே வருது. அதை வச்சு தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ திடுதிப்புன்னு கோல்டு செயின் வேணும்னா என்னால எப்படி அதை வாங்க முடியும்? இதனால தாங்க நானும் எங்கேயாவது வேலைக்கு போனா உங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும்னு சொன்னது. ஆனா நீங்க தான் என்ன வேலைக்கு விடவே இல்ல. சரி, நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ ஜாப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க யாராவது ஏதாவது சொல்றாங்கன்னு வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவ. உனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. உன்னால சமாளிக்கவும் முடியாது. சரி அதெல்லாம் விடுங்க. எனக்கு எப்படியாவது ஒரு கோல்ட் செயின் ஒன்னு வாங்கித்தாங்க. நான் அந்த கல்யாணத்துக்கு போகலன்னா நல்லா இருக்காது. அவ குடும்பத்தோட நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. நம்ம 2 பேரையுமே அவ கல்யாணத்துக்கு வர சொல்லிருக்காங்க. நான் வரல. நீ வேணா போயிட்டு வா. எனக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்காது. சரிங்க, நீங்க உங்க வேலைய பாருங்க. அட்லீஸ்ட் நானாவது போயிட்டு வரேன். ஆனா என்னால இந்த மாதிரி மொட்டை கழுத்தாலாம் கல்யாணத்துக்கு போக முடியாதுங்க. எனக்கு எப்படியாவது ஒரே ஒரு கோல்ட் செயின் மட்டும் வாங்கி தந்துருங்க. ஏய், என்னால முடியாது. திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்காம பேசாம படுத்து தூங்கு. எனக்கு தூக்கம் வருது. தூங்கும்போது இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணாத. லைட் ஆஃப் பண்ணு. ச்சே, இந்த ஆள கல்யாணம் பண்ணது பெரிய தப்பா போச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்க எத்தனை பேர் லைன் கட்டி நின்னாங்க. கவர்மெண்ட் ஆபீசரு, ஐடில வேலை பார்க்கறவரு, பெரிய பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் வந்து எங்க அம்மா கிட்ட பொண்ணு கேட்டாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் வேணாம்னு சொல்லிட்டு போயும் போயும் இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ச்சே, இந்த ஆளுக்கு நம்ம மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு நகை வாங்கி குடியான்னா இவ்ளோ யோசிக்கிறான். ஐயோ கடவுளே, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் போல இருக்கே. என்னங்க? என்னங்க? ம். ஏங்க டீ கொண்டு வந்திருக்கேங்க, எந்திரிச்சு குடிங்க. குடு. ம். ஏங்க இந்தாங்க டவலு. கொஞ்சம் சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்கிறேன். ம். தனலட்சுமி, சொல்லுங்க. டிஃபன் எடுத்துட்டு வாமா, ஆபீஸ்க்கு டைம் ஆகுது. அதோ எடுத்துட்டு வரேங்க. ஆ.
இந்தாங்க. என்னங்க எந்திரிச்சிட்டீங்க? டைம் ஆயிடுச்சு. எங்க சாப்பிட்டு போங்க. நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். நீ டோர் லாக் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இரு. சரிங்க. பாய். பாய். ச்சே, நான் என்ன சொன்னாலும் இவர் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு. ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு ஒரு நகை கூட போடாம எப்படி போக முடியும்? ஐயோ, ஃப்ரெண்டுக்கு முன்னாடி மொட்டை கழுத்தா எப்படி போய் நிக்க முடியும்? என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஹலோ. சொல்லுமா. ஹலோ, என்னம்மா? என்ன பண்ணிட்டு இருக்க? மாப்பிள்ள வீட்ல இருக்காரா? இல்லம்மா, இப்பதான் அவர் ஆபீஸ்க்கு போனாரு. அப்படியா? மாப்பிள்ள எப்படிம்மா இருக்காரு? கரெக்டா வேலைக்கு போயிட்டு இருக்காரா? நீங்க தான் உங்க மாப்பிளைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடணும். எனக்கு உங்க மாப்பிள பண்றது ஒண்ணும் சுத்தமா வேலைக்கே ஆகாதுன்னு தாம்மா எனக்கு தோணுது. என்னாச்சுமா? ஒரு மாதிரி பேசுற? எதுக்குமா, தேவையில்லாம விடு. என்கிட்ட எதையும் மறைக்காத, சொல்லு. வர மாசம் என் ஃப்ரெண்டோட மேரேஜ் ஒன்னு இருக்கு. அந்த கல்யாணத்துக்கு போலான்னு பார்த்தா என் கழுத்துல ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாது. உங்க மாப்பிள என்னமோ பெருசா பிசினஸ் பண்றேன்னு சொல்லி இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல அடமானம் வச்சுட்டாரு. இப்ப கல்யாணத்துக்கு கழுத்துல ஒரு நகை கூட இல்லாம நான் எப்படிமா அங்க போய் நிக்கிறது? சரி விடுமா, என்ன பண்றது? இதெல்லாம் நம்ம தலையெழுத்து. அவரு பிசினஸ்க்காக தானே அடமானம் வச்சாரு. நீ கவலைப்படாதம்மா, நகையெல்லாம் சீக்கிரமே மீட்டு கொடுத்துருவாரு. சரியா? நீ ஒரு ஆளுமா. நீயும் அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணா என்னமா அர்த்தம்? இங்க பாரு, தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாம் நல்லதாவே நடக்கும். சரி, மத்தியானம் லஞ்சுக்கு என்ன பண்ண போற? ஏதோ ஒண்ணு செய்ய வேண்டியதாம்மா. சரி, நீ எப்படி இருக்க சொல்லு. அப்பாக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. சரிம்மா, எனக்கும் வீட்ல வேலை போட்டது போட்டபடியாவே இருக்கு. நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறமா ஃபோன் பண்றேன். சரியா? சரிம்மா, பாய். பாய்மா. ஹலோ. சொல்லுங்கங்க. தனோ, லஞ்ச் ரெடி பண்ணிட்டியா?
இப்பதான் லஞ்சுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிட்டு இருக்கேங்க. சரி, இன்னைக்கு சாதமும் வெண்டைக்காய் புளிக்குழம்பும் வச்சுட்டு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் பொரியல் பண்ணி ரெடியா வச்சிரு. நான் ஆப்ல புக் பண்ணி ஆள் அனுப்பி வைக்கிறேன். அவங்க வந்தாங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிடுறேன். ம், சரிங்க. ஓகே, பாய். ம். ஹலோ சொல்லுடி. ஏய், அடுத்த மாசம் நம்ம ஸ்ரீதேவி கல்யாணம் இருக்குல்ல, நாங்கெல்லாம் ஃபேமிலியா போக போறோம்டி. நீ எப்படி வரல? ஆமாண்டி, கண்டிப்பா வரணும்டி. ஆனா எப்படி வர்றதுன்னு தான் ஒரே யோசனையா இருக்குடி. ஏய், என்னடி இப்படியெல்லாம் சொல்ற? வேற ஒண்ணும் இல்லடி. என் நகையெல்லாம் அவரு பேங்க்ல அடமானம் வச்சிருக்காரு. கல்யாணத்துக்கு போகணும்னு என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரே ஒரு கோல்ட் செயின் மட்டும் வாங்கி தர சொன்னேன். ஆனா அதெல்லாம் இப்ப முடியாதுன்னு அவர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. நகை இல்லாம எப்படிரி வர முடியும்? அதான் கல்யாணத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய், என்னடி இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? நீ, நானு, ஸ்ரீதேவிலாம் எவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவளோட கல்யாணத்துக்கு நம்ம போலன்னா நல்லா இருக்குமா சொல்லு? கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி. கழுத்துல பொட்டு தங்கம் கூட இல்லாம என்னால எப்படிரி வர முடியும்? ஏய், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாடி. என் நிலைமையில இருந்தா உனக்கு நான் சொல்றதோட கஷ்டம் புரியும். ஒரு விசேஷத்துக்கு வெறும் கழுத்தோட போனா பாக்குறவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க சொல்லு? ஏய், சரி ஃபீல் பண்ணாத. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. ஐடியாவா? என்னடி அந்த ஐடியா? எங்க வீட்டு பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் இருக்காரு. அவரு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் நகைய மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நகை விக்கிற விலைக்கு எல்லாராலையும் மொத்தமா காசு கொடுத்து வாங்க முடியாதுல்ல. நான் நகையெல்லாம் அவர்கிட்ட இந்த மாதிரி தாண்டி வாங்கிட்டு இருக்கேன். உனக்கு நகை வேணும்னா சொல்லு, நான் அவர்கிட்ட பேசி கொடுக்க சொல்றேன். மாசம் மாசம் கட்டினா போதும்டி. உண்மையாவா? இது கேக்குறதுக்கே நல்லா இருக்கே. அப்ப சரிடி, எனக்கு அவரோட நம்பர் குடுக்குறியா கொஞ்சம்? கண்டிப்பா கொடுக்கறேன்டி. அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட எல்லா டீடைல்ஸும் பேசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் ஓகேன்னு தான் சொல்லுவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவருக்கு ஓகேனா உன் நம்பரை கொடுத்து அவரையே உனக்கு கால் பண்ண சொல்றேன். நீ அவர்கிட்டயே ஸ்ட்ரைட்டா பேசிக்கோ. ம், சரிடி. ம். ஹலோ, யாருங்க? ஹலோ, நான் திவாகருங்க. உங்க ஃப்ரெண்டு சுமிதா தான் இந்த நம்பர் கொடுத்தாங்க. நீங்க ஏதோ நகை வாங்கணும்னு சொன்னீங்க போல் இருக்கு. நான் உங்களை வந்து நேர்ல பார்க்கலாங்களா? ஓ, நீங்க தானா அது? இப்போ உங்களால வர முடியுமா? வரேங்க. உங்க வீடு எங்க இருக்கு? குன்றத்தூர்ல பாலாஜி நகர்ல இருக்குதுங்க. அப்படிங்களா? நானும் உங்க ஏரியா பக்கத்துல ராகவன் காலனில தான் இருக்கேன். ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறேங்க. எனக்கு உங்க லொகேஷனை வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்க, இப்பவே ஷேர் பண்றேன். ம். ம். யார் நீங்க? என் பேரு திவாகருங்க. ஓ, நான் தான் ஜுவல்லரி ஷாப் ஓனருங்க. கொஞ்ச ஓகே. நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணனே. ம். ஓ, அது நீங்க தானா? என்ன? இப்பதான் ஃபோன் பண்ணோம். அதுக்குள்ள வந்து நிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. என்னங்க இப்படி யோசிக்கிறீங்க? நீங்க ஜுவல்லரி ஷாப் ஓனர்னு சொல்றீங்க. ஆனா ஒரு நகைய கூட போட காணோம். நகையெல்லாம் நான் போட்டுக்கிட்டா வியாபாரம் எப்படிங்க பண்ண முடியும்? 4 பேருக்கு சேல்ஸ் பண்ணாதாங்க லாபம் கிடைக்கும்.
அதான் நான் போடுறதில்ல. ஓ, அதுவும் சரிதான். சரி, உள்ள வாங்க. ம். உட்காருங்க. ஆ. நீங்களும் உட்காருங்க மேடம். ம். உங்களுக்கு நகை வேணும்னு சொன்னீங்கல்ல மேடம். எத்தனை கிராம்ல மேடம் வேணும்? அது வந்து ஒரு செயின் மட்டும் போதுங்க. ஏதாவது கொஞ்சம் கம்மி விலையில இருந்தா காமிங்க. நீங்க மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல பணம் வாங்கிப்பீங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னா, திடீர்னு மொத்தமா குடுங்கன்னு கேட்க மாட்டீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு எத்தனை கிராம்ல வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல காச கட்டுங்க. உங்க ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதால நீங்க இன்ட்ரெஸ்ட் கட்டாம வெறும் அசல் மட்டும் கட்டுனா போதும். ஆனா மாசம் மாசம் கரெக்ட்டா காச கட்டணும். அப்படிங்களா? சரிங்க. சரி. உங்களுக்கு ஏதோ நெக்லஸ் வேணும்னு சொன்னாங்க. எத்தனை கிராம்ல பார்க்குறீங்க மேடம்? நெக்லஸ்ன்னு இல்ல, செயினா இருந்தா கூட பரவால்ல. நீங்க உங்ககிட்ட இருக்கிற டிசைன காட்டுங்க. எனக்கு எது புடிச்சிருக்கோ நான் அத செலக்ட் பண்ணிக்கிறேன். ம். ஐயையோ! கேட்க மறந்துட்டேங்க. நீங்க காஃபி குடிக்கிறீங்களா? இல்ல டீ குடிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க. சரி என்கிட்ட இருக்கிற டிசைன்லாம் காட்டுறேன் பார்த்து சொல்லுங்க. ம். இது 5 லேக்ஸ்ங்க. எப்படி இருக்கு பாருங்க. லேட்டஸ்ட் டிசைன் மேடம். உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆ, மேடம் இத பாருங்க. இது வெறும் 2,50,000 ரூவா தாங்க. நைஸ். இது நல்லா இருக்குங்க. எனக்கு இதோட ரேட்ட மட்டும் கொஞ்சம் குறைச்சு குடுக்க முடியுமா? இது வேணுங்களா? இது ரேட்டு 2,50,000 ரூவா வருதுங்க. ஃபிக்ஸட் ரேட். எம்மாடியோ! 2,00,000 ரூபாயா? அவ்ளோ அமௌண்ட்லாம் என்னால கட்ட முடியாதுங்க. ம். பரவாயில்லைங்க. புடிச்சிருக்குல்ல எடுத்துக்கோங்க. ம். மாசம் மாசம் உங்களால எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ குடுங்க. ஓகே தானே? ஓகே தாங்க. இருந்தாலும் ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். ஒரே ஷாட்ல யாரும் உங்கள 2,50,000 ரூவா எடுத்து வைக்க சொல்லல. மாசம் மாசம் 5,000மோ 10,000மோ உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட்டுங்க. ம். உங்களால எவ்வளோ கட்ட முடியுமோ அவ்வளோ கட்டுனா போதும் மேடம். இது ஈஸியா இருக்கும்ல? ரொம்ப ம். யோசிக்காதீங்க. செயின முதல்ல வாங்கிக்கோங்க. ம். ம். உங்க கையில எப்ப காசு இருக்குன்னு சொல்றீங்களோ, அப்ப வந்து இந்த நகைக்கான இன்ஸ்டால்மெண்ட்ட வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? அது ஏங்க ரொம்ப யோசிக்காதீங்க புடிங்க. உங்க கையில எப்ப காசு இருக்குதோ சொல்லுங்க வந்து வாங்கிக்கிறேன். அ வரேங்க. ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. என்ன சொல்லுங்க? காசு உடனேலாம் என்னால குடுக்க முடியாது. கொஞ்சம் லேட் ஆனாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கல்ல? ஐயோ! பரவாயில்லைங்க. அத தானே இவ்வளோ நேரம் சொன்னேன். எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லைங்க. உங்க ஃப்ரெண்டு என்கிட்ட நெறைய நகை வாங்கியிருக்காங்க. அவங்க ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நான் குடுக்காம இருப்பேனா? டென்ஷன் இல்லாம நகைய வாங்கி போடுங்க. சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என் ஃப்ரெண்டோட மேரேஜ் அடுத்த மாசம் வருதுங்க. ம்ஹ்ம். நகை இல்லாம எப்படி போறதுன்னு ரொம்ப சங்கடமா இருந்தது. கரெக்ட் டைம்ல வந்து நீங்க இந்த நகைய குடுத்துருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சரிங்க. உங்க கையில காசு இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நான் நேர்லயே வந்து வாங்கிட்டு போறேன். என்ன ஓகேங்களா? சரிங்க. வரேன். ம். ம். நீங்களா? என்ன திரும்ப வந்திருக்கீங்க? என்னாச்சு? ஃபோன இங்கேயே வச்சுட்டு போயிட்டேங்க. கொஞ்சம் ஓ, எடுத்து அப்படியா? தர்றீங்களா? ஓகே. இந்தாங்க. தேங்க்ஸுங்க. வரேன். ம்.
என்னங்க, ம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ம் சொல்லு. நான் ஒரு கோல்ட் செயின் வாங்கியிருக்கேங்க. என்னது? கொஞ்சம் இருங்க, நான் அதை போய் எடுத்துட்டு வரேன். ம். இதோ இதாங்க. ஆ, எப்படி இருக்குங்க? இந்த செயின் வாங்குறதுக்கு உன்கிட்ட ஏது பணம்? பணம் இருந்தாதான் நகை வாங்க முடியுமா என்ன? அப்படின்னா பணம் இல்லாம உனக்கு நகை எப்படி கிடைச்சது? உண்மையை சொல்லு. நீ இந்த செயினை எப்படி வாங்கின? என் ஃப்ரெண்டு காவ்யாக்கு ஒரு பெரிய ஜுவல்லரி ஷாப் ஓனரை தெரியும்னு சொன்னாங்க. ஆ, அவர் இங்க வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் பேஸ்ல நகையெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொன்னாரு. இதுக்கு 0 டவுன் பேமெண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட இல்லைங்க. ஏய், மாசம் மாசம் என்னால இதுக்கு எப்படி பணம் கட்ட முடியும்? வர்ற சம்பளத்தை வச்சு வீட்டை நடத்துறதே கஷ்டமா இருக்கு. இதுல எக்ஸ்ட்ராவா இந்த நகைக்கு வேற பணம் கட்டணும்னா ரொம்ப கஷ்டம். தெரியுங்க. நானும் நாளையில இருந்து ஏதாவது வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணிருக்கேங்க. எனக்கு வர்ற சம்பளத்தை வச்சு மாசா மாசம் கொஞ்சம் பணம் அவருக்கு இன்ஸ்டால்மெண்ட்டா கட்டி முடிச்சிடலான்னு தோணுது. நீங்க இந்த நகைக்காக நீங்க ₹1 கூட தர வேண்டாங்க. ஆ, ஓகேங்களா? என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகும்போது என் கழுத்துல ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? சரிதானோ, உன் இஷ்டம். ஆனா கடன் வாங்கி இப்படி நகை வாங்குறது சரியா இருக்காது. நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. இப்படி தெரியாத ஆள்கிட்ட கடனுக்கு தங்க நகை வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் இதனால பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க. நீ சொன்னா புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். சரி, எனக்கு தூக்கம் வருது. நான் படுத்து தூங்குறேன். குட் நைட். ம். 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 சார் நீங்களா? வணக்கம் மேடம். வணக்கங்க. பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆ, ஓ அப்படிங்களா? சரி சரி. ஏங்க என்ன உள்ள கூப்பிட மாட்டீங்களா? வெளியே நிக்க வச்சே காசை கொடுத்து அனுப்பிடுவீங்க போல் இருக்கு. ஐயோ! அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உள்ள வாங்க. சரிங்க. என்னங்க, காசு இருக்குல்ல? ஒரு மாசம் ஆயிடுச்சு, அதான் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இருக்குங்க. கொஞ்ச நேரம் உட்காருங்க. நான் உள்ள போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ம். இந்தாங்க வாங்கிக்கோங்க. பரவாயில்லையே, ஃபர்ஸ்ட் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட்டை கரெக்டா கொடுத்துட்டீங்க. அட நீங்க வேறங்க. ஹம், அத ஏன் கேக்குறீங்க? இந்த காசை ரெடி பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. அப்படியா? என்னாச்சுங்க? என்னத்தங்க சொல்ல? என் வீட்டுக்காரர்கிட்ட பணம் வேணும்னு கேட்டா என்கிட்டலாம் இல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் இப்படி சொல்லுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே ம். இல்லைங்க. எனக்கு வேற வழி இல்லாம
எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி என் நிலைமைய சொன்னேன். அவங்க தான் இந்த காச குடுத்தாங்க. அப்படிங்களா? அப்படின்னா உங்க வீட்டுக்காரரு பணம் குடுக்கவே இல்லையா? ஆஹா, இல்லைங்க. அப்படின்னா, இனிமே வர்ற மாசம்லாம் எப்படி பணம் கட்டுவீங்க? நான் ஏதாவது ஒரு ஜாபுக்கு போயி இந்த காச கட்டி முடிச்சிடலான்னு நெனைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் ஜாபுக்காக சொல்லி வச்சிருக்கேன். ஓ! அப்படிங்களா? சரிங்க. இந்த மாசம் கரெக்ட்டா கட்டுனீங்கல்ல, அதே ம். மாதிரி ஒவ்வொரு மாசமும் கரெக்ட்டா கட்டிட்டீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கொஞ்சம் கரெக்ட்டா கட்டிடுங்க. சரிங்க. சரிங்க. அப்ப நான் போயிட்டு வரேங்க. ம். வாங்க. கொஞ்சம் இருங்க. டீ போட்டு எடுத்துட்டு வந்துர்றேன். ம். இந்தாங்க. ம். ஏய், உனக்கு என்னாச்சு? பணம் வேணும்னு உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டியா? அவங்களும் உனக்கு பணம் அனுப்பி வச்சதா சொன்னாங்க. ஆமாங்க. எதுக்கு அவங்ககிட்டலாம் கேட்குற? அவங்களே அங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நான் ஏதோ உங்ககிட்ட கேட்க சொன்னதா நினைச்சு அவங்க தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நான் ஒரு கோல்ட் செயின் வாங்குனேன்ல, அதுக்கு இஎம்ஐ கட்டணும்னு பணம் கேட்டேன் அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்க குடுத்த காச வச்சு தான் நகைக்கு இந்த மாசம் காசு குடுத்தேங்க. அப்படியா? சரி. அப்புறம் உன் ஜாப் விஷயம் என்னாச்சு? நானும் எங்கெங்கேயோ ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. சரி. எப்படின்னு பார்த்துக்கோ. ம். ம். ச்சே! என்ன இது? நானும் விடாம 2 மாசமா ஜாபுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன பண்றது? மாசம் மாசம் அவருக்கு வேற காசு கட்டணும். போன மாசம் என்னமோ அம்மா கொடுத்த காசுல அவருக்கு இஎம்ஐய கட்டிட்டோம். இந்த மாசம் எப்படி கட்டுறதுன்னே தெரியலையே. ம்? ஆ? நீங்களா? அதுக்குள்ள 1 மாசம் ஆயிடுச்சா? ஆமாங்க. 1 மாசத்துக்கு மேலயே ஆயிடுச்சு. உங்க வீட்டுக்கு நான் வந்துட்டு போயி கிட்டத்தட்ட 40 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஓ! அப்படியா? 40 நாள் ஆயிடுச்சா? ஆமாங்க. காசு குடுத்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு போயிடுவேங்க. ஆ, அது வந்து என்னங்க? இப்படி யோசிக்கிறீங்க? காசு இருக்கா இல்லையா? அது இப்ப என்கிட்ட இல்லங்க. அப்படியா? ஏன் என்னாச்சுங்க? எனக்கு இன்னும் எந்த வேலையுமே கிடைக்கல. எனக்கு கொஞ்சம் டைம் குடுக்க முடியுங்களா? ம். அப்படிங்களா? சரி வாங்க உட்காந்து பேசலாம். ம். ம். ஏங்க நிக்கிறீங்க? வந்து உட்காருங்க. அ, கொஞ்சம்
டீ, காஃபி ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? ம், கொஞ்சம் இருங்க, போட்டு எடுத்துட்டு வரேன். ம். இந்தாங்க. உட்காருங்க. ஆ, ம். ம். இப்ப சொல்லுங்க என்ன பிரச்சனை? அதாங்க, எவ்ளோ தேடியும் வேலை கிடைக்கவே மாட்டேங்குது. அதான் இந்த மாசம் என்னால காசு குடுக்க முடியலங்க. ஒரு வாரம் ம். மட்டும் டைம் குடுங்க. நான் எப்படியாவது இந்த மாசத்தோட பணத்த ரெடி பண்ணி தந்துடுறேன். சரி. ஒரு வேளை ஜாப் கிடைக்கவே இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லங்க, நான் ஏதாவது ஒரு வேலையில ஜாயின் பண்ணிருவேங்க. உங்க காசுக்கு நான் கேரண்டிங்க. ம். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லைங்க. 2 மாசமா கிடைக்காத வேலை, இன்னும் 1 வாரத்துல எப்படிங்க கிடைக்கும்? ம்ஹ்ம். எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லைங்க. வேணும்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ஆ? உங்களால முடியுமான்னு பார்த்து சொல்லுங்க. அத செஞ்சா நீங்க ரொம்ப ஈஸியா இந்த நகைக்கான இஎம்ஐய மாசம் மாசம் கட்டிட்டு போயிடலாங்க. ஆச்சரியமா இருக்கு. கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லுங்களேன். அது எப்படி சொல்றதுன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்க மாட்டேன். சொல்லுங்க. ம். நீங்க இன்னும் அந்த நகைக்கு ரூ. 2,40,000 குடுக்க வேண்டியது இருக்கு. இதுவரைக்கும் நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் இஎம்ஐ இன்ஸ்டால்மெண்ட் 10,000 மட்டும் தான் குடுத்துருக்கீங்க. ஆனா, நான் சொன்ன மாதிரி கேட்டீங்கன்னா, மிச்சம் இருக்கிற ரூ. 2,40,000 நீங்க எனக்கு குடுக்கவே தேவையில்ல. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லைங்க. இங்க பாருங்க, நீங்க என் கூட கொஞ்சம் டைம ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, மிச்சம் இருக்கிற இஎம்ஐ ரூ. 2,40,000 நீங்க எனக்கு கட்டவே தேவையில்ல. அந்த நகையும் உங்களுக்கு சொந்தமாயிடும். காசும் கட்ட தேவையில்ல. என்ன ஓகேங்களா? என்னங்க? என்கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுவீங்கன்னு என் கனவுல கூட நினைச்சு பார்க்கலங்க. உங்கள நல்லவருன்னு நினைச்சேங்க. இங்க பாருங்க, அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க என்ன பண்ணாலும் இவ்ளோ காசு உங்களால கட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது, நீங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, எனக்கு குடுக்க வேண்டிய காச நான் ரூ. 1 கூட திருப்பி கேட்கவே மாட்டேன். நான் உங்களுக்கு குடுத்த அந்த கோல்டு செயின் உங்களுக்கு சொந்தமாயிடும். சரிங்க. நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. நான் உங்கள நாளைக்கு வந்து பார்க்குறேன். சரிங்களா? நான் வரேங்க. நீங்க ஒரு நல்ல முடிவா எடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏமாத்திராதீங்க. என்னடி இது? ஆ? டோர திறந்து வச்சுட்டு நீ பாட்டுக்கு ஏதோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க. அது ஒண்ணும் இல்லைங்க. சரி, போய் டீ போட்டு கொண்டு வா. ம். சரிங்க. இந்தாங்க. ம். என்னாச்சு? எதுக்கு முகம் ஒரு மாதிரி இருக்கு? அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி, சரி. போய் டின்னருக்கு ஏதாவது ரெடி பண்ணி வை. ம். சரிங்க. அது சரி, ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணியா? ஆ, ட்ரை பண்ணிட்டே தாங்க இருக்கேன். ஆனா ஜாப் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, சரி. அதையும் நினைச்சு கவலைப்படாத. நீ போ. சரிங்க.
எங்க இந்தாங்க பால். கொடு. நீ குடிச்சிட்டியா? இல்லைங்க, எனக்கு வேண்டாங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் வந்ததிலிருந்து ஒரு மாதிரி டல்லாவே இருக்கா? ஏதாவது பிரச்சனையா இருக்குமா? இந்தா. தனலட்சுமி, வரேங்க. சரி நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா இரு. வரேன். சரிங்க. டோர் லாக் பண்ணிக்கோ. சரிங்க. பாய். ம். ம்? கொஞ்சம் அங்கேயே இருங்க. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ம். இந்தாங்க உங்களோட செயின். என்னங்க இது? உங்க செயின் எனக்கு வேண்டாங்க. வாங்கிட்டு இடத்த காலி பண்ணுங்க. என்னங்க இது? என்னாச்சு? நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்க என்னமோ நான் கொடுத்த செயினை திருப்பி கொடுத்துட்டீங்க. பின்ன என்னங்க, நீங்க என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணதுனால நீங்க நல்லவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க என்கிட்ட ஒரு பைசா கூட வாங்காம நகை கொடுத்தீங்களே, அந்த நம்பிக்கையை நான் எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைச்சேங்க. ஆனா இதெல்லாம் நீங்க என் உடம்புக்காக தான் செஞ்சீங்கன்னு தெரிஞ்சதும் உங்க மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. நீங்க எனக்கு கொடுத்த நகைக்கு மாசா மாசம் சரியா பணம் கட்டாதது என்னோட தப்புதாங்க. ஆனா இந்த கேவலமான காரணத்துக்காக என் புருஷனுக்கு துரோகம் பண்ணுவேன்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா எனக்கு என் மானத்தை விட இந்த நகையெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஒரு பொண்ணோட சூழ்நிலையை பயன்படுத்தி அவளை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைச்சீங்க பாத்தீங்களா? உங்களோட டாக்டிக்ஸ் எல்லாம் என்கிட்ட வேலைக்காகாதுங்க. உங்க நகையை உங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. திரும்ப இந்த பக்கம் எப்பவுமே தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்க முகத்தை இனிமே நான் எப்பவுமே பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா நல்லவங்க கூட நம்ம சேர்ந்தோம்னா நம்மள சுத்தி எல்லாமே நல்லதாவே நடக்குங்க. ஆனா உங்கள மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் சேர்ந்தோம்னா வாழ்க்கையே வேற மாதிரி ஆயிடுங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புறீங்களா? இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. கிளம்புங்க. நீங்க இப்ப கிளம்புறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? ம். ம். ச்சே, என் வீட்டுக்காரர் எவ்வளவோ என்கிட்ட எடுத்து சொன்னாரு. நான் தான் அறிவு கெட்டத்தனமா அவர் பேச்ச கேட்கவே இல்ல. நகைய பார்த்துதான் கௌரவம் கொடுப்பாங்கன்னு நினைச்சது எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. இனிமே இந்த மாதிரி போலியான கௌரவத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இனிமே வாழ்க்கையில ஒவ்வொரு அடியும் கவனமா எடுத்து வைக்கணும்.